எப்படி செலவு குறைச்சி பண்ணணுமோ அதை நான் பிளான் பண்ணி பண்ணேன், அவ்வளோதான். ஸோ கடைசி கேள்வியாக, வெற்றிமாறன் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னா, இல்லைனா ஒரு அசிஸ்டண்ட்டாக சேரணும்னா என்ன க்ரைட்டீரியா இருக்கணும்? கண்டிப்பாக இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இல்லை, அப்படி இல்லை. ஒரு நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை சூஸ் பண்ணுறதே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அந்த டைரக்டரை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னை பார்க்குறதுக்கு வந்து ஒரு 50 பேர் வராங்கன்னா அவங்க தான் என்ன சூஸ் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள சூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த 50லேருந்து தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர, 1000 பேர் வர்றாங்கனாலும் அதில் ஒரு 50 பேர் தான் இங்கே வரணும்னு டிசைட் பண்ணி வர்றாங்க, வந்து ரெஸ்யூம் கொடுக்குறாங்க, போகிறாங்க. நான் பேசிக்காக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, 3 years அல்லது 4 years ஆஃப் கோயிங் டு காலேஜ், கம்ப்ளீட்டிங் காலேஜ், அது ஒரு அந்த ரெகுலாரிட்டி, காலைல 8 மணிக்கு காலேஜ் போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு வர்றதோ 2 மணிக்கு வருது, ஏதோ அந்த ரெகுலாரிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் எனக்கு இட் மேட் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அண்டு அது வந்து மஸ்ட் கிடையாது, பட் ஆனால் அது வந்து என்னுடைய ஒரு ப்ரீ ரிக்விசிட் லிஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து நிறைய படங்கள் பார்த்து சினிமா பார்த்துட்டே இருக்கக்கூடிய, நிறைய வாசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்தால் எனக்கு ஓகே. ஆனால் இப்போது என்னோடய டீமில் வந்து 17 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 17 பேரோ 18 பேரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து ரெஸ்யூம்ஸு ஒரு 200 பேர் இருக்குது. ஸோ புதுசாக ஆட்கள் எடுக்கிறதுனா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் எடுக்கிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது அந்த ரெஸ்யூம் சப்மிட் பண்ணவங்கள கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நான் பார்க்கலனாலும் டீமில் இருக்கவங்க பார்ப்பாங்க, பார்த்து பேசுவாங்க. ஸோ அதை ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். அண்ட் when the team has not yet branched out, இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லை. அவர் அந்த உள்ளேருந்து வெளியே வரும்போது ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு. சார் தான் அந்த வாய்ஸ் கொடுத்தாரு.